அவன் கிடக்குறான டப்பா பையன், அவன் நேரம் பாத்ரூம் உட்காந்து அழுதுட்டு இருப்பான் விட்டு கிழிச்சுக்கு. இனிமேல் இந்த அங்கிள் அங்கிள் மாமா தான் அவர், இனிமேல் எல்லாருக்கும் மாமா தான் அவர் ஒய்ஃப் பண்றாங்க, பாவம் இவர் கீப் பண்றாரு. என்ன நடக்குது? ஒவ்வொரு டைமும் எங்கள் அண்ணனை பார்க்கும்போது சந்தோஷம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எல்லாமே வந்து எங்கள் அண்ணனுக்கோசரம் தான். நாங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கோசரம் மறுபடியும் கூட வருவோம். நாளைக்கு போட்டால் நாளைக்கு வருவோம், நாளானிக்கு போட்டால் நாளானிக்கு வருவோம். டெய்லி எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாருமே. அண்ணன் பயங்கரம். நாளைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லா ஆட்சிலையும் பார்த்தீங்கன்னா பதிலடி. சரிங்களா, ஓப்பன் டாக் ஒளிமுறையோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைனில் முடிச்சிட்டாரு. சரியான பதிலடி. என்னென்ன வீட்டை விட்டு வெளியே சிங்கம் என்றைக்குமே தனியாக தான் வரும். சிங்கம் வந்து எல்லாத்தோடு சேர்ந்து வராது. சிங்கமாக இருந்தாலும் என்றைக்குமே சிங்கம் தான். சரிங்களா, அதுதான் ஒரே இதுதான். இதுக்கு மேலே நான் எதுவும் பேசல. ஸ்டாலின் அங்கிள் அது கரெக்டாக தானே சொன்னார். எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல. இல்லைங்கன்னா அவங்க செஞ்ச தப்பை எடுத்து காட்டினாங்க, நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கேட்டோம், அவ்வளோதான். எப்பயுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். அப்பா இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் வெளியே வந்துட்டா ஆனால் என்னோட பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வேணும், அது மட்டும்தான். டிஎம்கே பாய்ஸா அவனுங்களாம் வேஸ்ட்டுண்ணா. அவனுங்களை எங்கள் அண்ணன் கிழிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டப்பா பசங்க எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன். இன்னொருத்தனை பேசணும், ஆனால் எங்கள் அண்ணன் பேசாமே போயிட்டாரு. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆமகாரி வர போறேன், அவர் 200 போய் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க. அந்த உப்பீசை போய் தொட்டு வந்து அந்த ஆமகாரி தோன்றது இனிமேட்டு இருந்தா அவருக்கு ஆமகாரி தோன்றதுல இருந்தா வந்து என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். அணில் குஞ்சு எங்களை சொன்னார்ல, தளபதி சொன்னாரு. எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல. இல்லைங்கன்னா அவங்க செஞ்ச தப்பை எடுத்து காட்டினாங்க, நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கேட்டோம், அவ்வளோதான். எந்த ஒரு தப்பான கருத்து வெளியே வர மாட்டாரு. அப்பா இனிமேல் எப்பயுமே வீட்டுக்குள்ள தான் இருப்பாரு. அப்பா இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் வெளியே வந்துட்டா என்னோட பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வேணும், அது மட்டும்தான். டிஎம்கே பாய்ஸா அவனுங்களாம் வேஸ்ட்டுண்ணா. அவனுங்களை எங்கள் அண்ணன் கிழிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ட்ரீட்டு கொடுத்த மாதிரி, ஒரு பர்த்டே ட்ரீட்டு கொடுத்த மாதிரி. அவனுங்களாம் சும்மா ஒரு டப்பா பசங்க எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன். இன்னொருத்தனை பேசணும், ஆனால் எங்கள் அண்ணன் பேசாமே போயிட்டாரு. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆமகாரி வர போறாரு, அவர் எங்களை தொடக்கூடாது, தொட்டுட்டாரு. அவர் 200 போய் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க. அந்த உப்பீசை போய் தொட்டு வந்து அந்த ஆமகாரி தோன்றது இனிமேட்டு இருந்தா அவருக்கு வைக்க போறோம் வேட்டு. ஆமகாரி தோன்றதுல இருந்தா வந்து அணில் குஞ்சுங்களா என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். அணில் குஞ்சுன்னு எங்களை சொன்னார்ல, தளபதி சொன்னா அவருக்கு தலைவிதின்னு காதுல விழுதா. அங்கிள் எங்க தளபதி கூட சொல்ல. இனிமேட்ல இருந்து பாருங்க, மொத்த பேருக்கு அவருக்கு அங்கிள் தான். இனிமேட்டு இருந்து அவர் அப்பான்னு ஒருத்தர் கூட மாட்டாங்க. இதே தான் நடக்கும். அப்பாவே கிடையாது அவரு. இனிமேட்டு இந்த அங்கிள் மாமா தான் அவரு. இனிமேட்டு எல்லாருக்கும் மாமா தான் அவரு. யாரு? அமிதாப் மாமா தான். எல்லாரும் தொண்டாரு பாருங்க, எல்லாருக்கும் வராரு பாருங்க. கோவம் வந்துச்சுன்னு அவர் இனிமேட்டு பொங்கி எழுந்தாதான் உண்டு. நாளையில இருந்து தான் தெரியும் அவருக்கு. எப்படி இருக்குன்னு நாளைக்கு ஒன்று போடுவாங்க. நாங்க பாக்குறோமோ இல்லையோ, கண்டிப்பா அவர் பார்த்துன்னு இருப்பாரு. இன்னைக்கு அப்புறமா தான் அவர் என்னென்னலாம் நடக்குதுன்றது நாளைல இருந்து வரும். அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். இனிமேட்ல இருந்து பாய்சன் தாங்க. உண்மையால் தானே பாய்சன் தானே குத்துனுக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் என்னென்னலாம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எல்லாமே நடக்குது. நம்பி ஓட்டு போட்டோம், எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இனிமேட்ல இருந்து எல்லாமே எவ்வளோ தொல்லை. ஒரு பெண்களுக்குன்றது பாதுகாப்பே இல்லை. சரிங்களா, இப்போ தளபதி சொல்லியிருக்கிறது முழுக்க பெண்களோட பாதுகாப்பு பற்றி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதை நிறைவேற்றுவார். அதுக்கப்புறமா இந்த அணில் குஞ்சின்னவங்களும் போவாங்க, நான் ஆமகாரி துண்டு வந்தவங்களும் போவாங்க. நான் பாக்ஸிங் பண்ணுவேன், நான் பின்னாடியே வாங்கி எகிரி ஒரு குத்து வந்தார் பாருங்க. அந்த குத்துலாம் இனிமேல் நாங்கள் குத்த போகிறோம். அவர் வாங்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பார். அவர் தான் க்ரஷ் இருக்க தானே செய்யும். என்ன பண்ணுறது, அவங்க இவர் பேட்டி கொடுக்குறாருன்னா ஒன்று, அங்கேருந்து அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. யார்? அவங்க கீப்பு தான் கூத்தம் தானே இருக்கிறாங்க. 13 வருஷமா இருந்தார். அதுக்கப்புறமா தான் வந்து தளபதி வந்தார். தளபதி வந்தவொடனே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து அப்படி கிடையாது. நம்மளும் 2008 சமூக சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நேராக வந்து இங்கே அரசியலில் வந்து நிற்கல. 2008 நாங்கள் 5 வருஷமாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் அவங்களோட சீனியர் தான். அப்போ கண்டிப்பாக இது வந்து மாறும். இது கண்டிப்பாக இந்த வரலாறு போகுது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு உருவாக தான் போகுது. அப்போ எல்லாருமே சந்திப்பாங்க. நன்றி. நேரடியாக போனீங்கன்னா விட்டு கிழிச்சு விடுவாரு. டாரா அவன் கிடக்குறான டப்பா பையன், அவன் நேரம் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் விட்டு கிழிச்சுக்கு. பாத்ரூம்ல நைனா இந்த மாதிரி பேசிட்டாரு நைனா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் உதயநிதி என் வீட்டு பக்கம் வந்துடாத, டாரா கிழிச்சு போடுவேன். எல்லாம் வந்து நியூஸ்ல பாருங்க. மறக்காம இன்னொரு டைம் எங்கள் அண்ணன்கிட்ட மோதும் போது மறைமுகமாக மோதுங்க. நேரடியாக மோதினீங்கன்னா விட்டு கிழிச்சு விடுவாரு. டாரா அவன் கிடக்குறான டப்பா பையன், அவன் நேரம் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் விட்டு கிழிச்சுக்கு. பாத்ரூம்ல நைனா இந்த மாதிரி பேசிட்டாரு நைனா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் உதயநிதி
உதயநிதி உனக்கெல்லாம் ஆப்பு கன்ஃபார்ம், என் வீட்டு பக்கம் வந்துடாத, டாரா கிழிச்சு போடுவேன். ஆமா ஆமா அடிச்சு நோத்துறோம், கோடே க்ளோஸ் பண்றான். அவன் விட்டு அடிச்சு போடுவேன். அவன்லாம் ஒரு சின்ன அவன்லாம் அவனை பத்தி பேசவே கூடாது. அவன் சொல்லிட்டுனா அவன் சொல்ற வரைக்கும் அவனுக்கு பின்னாடி சொன்னான். அவனுக்கு பொறாமண்ணா, பொறாம என்ன பண்றது, சொல்லியிருப்பாரு ஸ்டாலின் அப்பா சொல்லியிருப்பாரு பேச சொல்லி. அதனால அப்பேன் எனக்கு அப்பன் தானே, எல்லாத்துக்கும் அப்ப அவன் பேச சொல்லியிருப்பான். அதனால அவன் சித்தப்பன் பேசியிருப்பான். மறக்காம இந்த இது யார் பார்த்தாலும் எங்க ஆக்கியே தீருவான். கண்டிப்பா இது நடக்க தான் போகுது. திமுக இந்த ஏடிஎம்கே இதெல்லாம் எதுவுமே வராது. மக்கள் விட மாட்டாங்க. உயிரை கொடுத்துருக்கிறானே, இன்னைக்கு நேரம் உயிர் போயிருக்கேன். எங்க அண்ணனுக்கு வசனம் உயிரை கொடுத்துருப்பான். ஃபிக்ஸ் வந்துச்சுண்ணே, இருந்தாலும் எங்க அண்ணனை பார்த்துட்டு தான் வந்தான். இங்க பாருங்க பாருங்க, ஊசி போட்டு எங்கடா காட்டுறான். நாங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்க அண்ணனுக்கு வசனம் உயிரை கூட கொடுப்போம். அப்படி இருக்கோம் நாங்களாம். எல்லா பசங்களும் பாருங்க, எல்லாம் நம்ம பசங்க தான். இனிமேல் டிஎம்கே கிடையாது. எங்கள் உழைப்பால் வந்ததுனா இதே ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி ஒரு கூட்டம் அந்த மாதிரி வர சொல்லுங்கண்ணா. காசு இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா நாங்கள் கட்சியிலே வெளியில் வந்துடுறோம். அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன். காசு ₹1 கூட கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட சொல்லுவேண்ணா. பார்க்கலாம். நீ கம்பெனி லீவ் போட்டு வந்துடுங்க, எவனா வருவானா? ₹200 கோட்டர் கொடுத்தா வந்துடுவான். அண்ணனுக்கோசரம் கூடுற கூட்டம் எப்பயுமே எங்கள் அண்ணன் தான். இப்போ பாய்சன் சொன்னதில் என்ன தப்புங்கிறீங்க? பட்டு எத்தனை பாலியல் வருது நடந்துருக்குது, எத்தனை கொலை நடந்த கொலை, ஏதாவது ஒன்று வெளியே வந்ததா? வராது. அப்பா நல்லா பாதுகாப்பாக இருக்கிற, அதான் பாதுகாப்பாக வச்சுருக்காரு எல்லாத்தையும். கடைசியாக கொண்டு போய் எங்கே தள்ளுறதுன்னு பார்த்தீங்களா? தேவையில்லாமல் கொண்டு வந்து இதில் ஸ்டேஷனில் கொண்டு போய் அடிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லையா? தேவையே இல்லை அதெல்லாம். ஆமாம், அவர் அங்கிள் தான். நான் டோப்பை வச்சுட்டு டை அடிச்சுட்டா அவர் அப்பாவை ஆயிட முடியுமா, இல்லை அண்ணன் ஆயிட முடியுமா? உதயநிதிலாம் அலையில் அரசியல் நடத்திக்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம வந்தோடனே அதை வேறு மாதிரி காட்டுறாங்க அவங்க. முடியாது, எங்கள் அண்ணன் தான். அவங்க என்ன குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் நடத்திக்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம வந்தோடனே அதை வேறு மாதிரி காட்டுறாங்க அவங்க. யார் வந்தாலும் முடியாது, எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் மட்டும்தான் எப்பயுமே, அவ்வளோதான். சீமா அணில் குஞ்சுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு அவருக்கு அப்போ தெரிய அவருக்கு.